இங்கே ஒரு ஆடு மேய்க்கும் நண்பர் இருக்கிறார், அவரை பார்ப்போம். எப்படி எப்படி கண்டுபிடிச்சி என்ன தெரியுமா? எப்படி இருக்கு வேலையெல்லாம்? காட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் பயம் இல்லையா? எப்படி 100 நாள் வேலையா? 100 நாள் வேலைக்கு போய்களா? அப்படியா? அப்படியா? ஓ, அப்போ வில்ல ஆயாச்சு இல்லையா? ஓ சரி. இப்போ கொள்ளாருக்கு என்னத்துக்கு? ஆடுண்டா? சொந்த ஆடா? சொந்த ஆடா? அப்போ ஆட்டு முதலாளியா? ஐயோ, எங்க ஆடங்க பாப்போம். ஓ, இது உங்க ஆடா? பெட்டை. இது என்ன கருப்பு? என்ன அது? கருப்பு பெட்டை. வெள்ளை கடுவனா? சரி. கீழே நிற்கா? ஓ, வீட்டில் நிற்கா? சரி. இது வாங்கினது எப்போ? தலை விட்டாளா? தலை குட்டியாது? சரி. மொத்தம் எத்தனை வருஷம் ஆடு வளர்க்குதியா? மொத்தம் எத்தனை வருஷம் கொண்டு ஆடு வளர்க்குதியா? 2 வருஷம் கொண்டு. ஓ, பசு உண்டா? ஓ, அப்போ பெரிய விவசாயி ஆயாச்சு இல்லையா? அப்போ 100 நாள் வேலைக்கு இப்போ சம்பளம் எவ்வளவு? ஓ, அங்கே இருந்து மாறி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 25 வருஷம் ஆகுமா? அது கூடுதல் ஆகுமா? கூடுதல் 25 ஆகும் இல்லையா? அப்போ அன்னைக்கு மாறி வந்தீங்க, இன்னைக்கு இருக்குதுயா ஆள் ஒரு முன்னேற்றம் இல்லை. திருமணம் ஆயாச்சா? இல்லையா? வயசாக இல்லையோ? வயசு கழிஞ்சா? ஏன் திருமணம் பண்ணாதது? வார உயிர்ப்புக்கு 52? அப்படியா? ஐயோ, வயசு போகிறதே தெரியல. ஆனால் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்குது இன்னைக்கும். எத்தனை வரை படிச்சியா? 2ஆம் கிளாஸ். ஏது பள்ளி? வெஞ்சரம்பள்ளியா? ஓ, பெருஞ்சலம்பு. ஓஹோ, சரி. அப்போ இன்னைக்கு விசேஷம், இன்னைக்கு விசேஷமான செய்தி ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லை. நான் ரோட்டில் போகும்போது எப்படி என்ன கண்டிய? பார்த்த உடனே என்ன செய்தியா? அப்போ உடனே கை காட்டுனியா? நானும் கை காட்டினோன்னு ஏதோ ஒரு நமக்கு வேண்டப்பட்ட ஆள் விழிக்குதுன்னா வந்தது நல்லதாச்சு இல்லையா? கடை வியாபாரம் உண்டு. கடை இப்போ வாடகை கொடுத்துருக்கேன். ஓ, சொந்தமாக போடக்கு என்ன வயசாச்சு இல்லையா? நீ கடை எல்லாம் போட்டால் சரியாகாது. 100 கிட்ட ஆயாச்சு. இன்னும் எவ்வளோ ஆகும்? அப்படியா? இந்த பாரு தலையை பாரு எப்படி இருக்குன்னு. முடி குறுக்கல்ல இல்லையா? ஓ, வெளுக்கல்ல இல்லையா? உங்களுக்கு வெளுக்கல்லையே, மீசை தான் கருத்துருக்கு இல்லையா? மீசை வெளுத்துருக்கு இல்லையா? அது நான் வளர்த்தது இல்லை, அது புத்த நேர. சரி. அப்போ இது என்ன இருக்கு? இது என்ன? இது குளமா? குண்டா? வாழை குண்டா? ஓ, இந்த வாழைக்கு வெள்ளம் குறையக்கூடிய குண்டு இல்லையா? இது தோட்டம் உங்கள் தோட்டமாக வேறையா? ஆட்டு குளம் இருக்கும். வந்ததா? தோட்டத்துக்கு ஓனருக்கு பார்த்தா ஏதாவது சண்டை பிடிப்பாரா? சண்டை பிடிக்க மாட்டார் இல்லையா? சரி. இப்போ பழைய காலத்து கதையில் ஒரு கதை சொல்லுங்கள் தலைவரை. நம்ம அங்கே இருந்தில்ல, அப்போ உள்ள நடைமுறை எப்படி எல்லாம் இருந்தது? அது சொல்லாமல் கொஞ்சம் கதை உண்டு, சொல்லி தீராது. முன்னால் பனை ஓலையில் எழுதணும் இல்லையா? அவைய சொல்லும், பழைய ஆள் சொல்லணும். கதை சொன்னால் 7 பனை ஓலையில் எழுதினாலும் தீராதுன்னு சொல்லணும். கேட்டுட்டோண்டா? அதை மாதிரி இது எந்த கதையும்? இது 8 பனை ஆகுமா? எத்தனை பனை? 8 பனை 9 பனை ஆகுமா? நான் திருப்பி வந்தது நீ கை காட்டினோடனே தான் திருப்பி வந்தேன். ஏதோ நமக்கு இங்கே ஒரு கூட்டாளி இருக்குன்னு சந்தோஷத்தில் வந்தேன். நான் இந்த வழியாக போன பிறகு யாருமே என்னை பார்த்து கை காட்டல. நீங்கள் மட்டும் தான் கை காட்டினது. ஆமாம், அதனால இல்லை நான் வந்தேன். இல்லை வருவேனா? நான் காணவும் மாட்டேன். தெரிஞ்ச ஆள் உண்டு, யாருமே என்னை கண்டுகொள்ளல. நீங்கள் கண்டுகொண்டியா? அதனால தான் வந்தேன். இல்லைன்னா வர மாட்டேன். ஏன்னா அவையெல்லாம் நம்மளை மதிக்கல. நீங்கள் ஏதோ மதிச்சதியா? நீங்கள் மறக்கல. ஒரு பாசம் உங்கள்கிட்ட இருக்கு. ஏது வியாபாரி? ஓ, ஓ, மாவு வியாபாரியா? விவசாயமா? விவசாயம் வைத்தியரா? அவர் போயாச்சு. அவர் புண்ணியம் செய்தவர் போனார். பாவம் செய்த நான் மட்டும் கிடந்து ஓடிட்டு இருக்கேன்.
இந்த இன்னொரு மாவு பேர் என்ன இருங்க மாவு மக்காச்சோள மாவு இருங்கு மாவு எண்ணெய் எல்லாம் விட்டுட்டு இருந்தார். எல்லாம் வித்துட்டு இருந்தார். அவர் பியாச்சு. ம் அவருக்கு பிள்ளைகள் தான் இப்போ இருக்குது. சரி அப்போ கதை முடிப்புமா? வேறு என்ன கதை உண்டா? பிள்ளைகள ஆம்பளை பொம்பளை எல்லா பிள்ளைகளும் உண்டு. ரெண்டும் உண்டு. ஓ ரெண்டும் உண்டு, ஒரு குறவும் இல்லை. சரி பிறகு கதையை முடிப்புமா? வேறு ஏதாவது கதை உண்டா? வேற ஒன்றும் இல்லை. பழைய காலத்து முன்னால் கோயிலெல்லாம் படம் பார்க்க எல்லாம் போவோம் இல்லையா? படம் நாடகம் சினிமா எல்லாம் பார்க்குது. அப்போ அதில் மறக்க முடியாத ஒரு பாட்டு பாடலாமா? தெரியாதா? யாருக்கு படம் அதிகமாக பார்ப்பிய? யாருக்கு படம் அதிகமாக பார்ப்பிய? ஓ ரஜினியா? ரஜினி படத்தில் பிடிச்ச படம் இது? ரஜினி படம் வந்து பாட்ஷா படம். பாட்ஷா. பாட்ஷாவில் வந்து எந்த பாட்டு நல்லா பிடிச்சோம்? 4-5 பாட்டு உண்டு அதில். எந்த பாட்டு நல்லா பிடிச்சோம்? பாட்ஷா படம் உண்டு. வேற பாட்ஷாவில் எந்த பாட்டு நல்லா பிடிச்சோம்? 4-5 பாட்டு உண்டு. ஓ ஆட்டோக்காரன். ஐயோ கலக்கல் பாட்டு இல்லையா அது? அந்த பாட்டை வந்து பாடுங்க அப்போ நானும் பாடுங்க. அடுத்து இன்னொன்று உண்டு. 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா இல்லையா? அடுத்து அது வேற இன்னொன்று உண்டு. வேற உண்டு இல்லையா? ம் சரி அப்போ பிடிச்சல ஒரு பாட்டை பாடுங்க. அது கில்லி திருப்பாச்சி. ஓ அது விஜய். ஓ அப்போ எல்லாம் தெரியும் இல்லையா? ம் திருப்பாச்சி இன்னும் யார் மணிக்கு என்ன படம் உண்டா டிவிலையா? அப்போ என்ன பார்க்கணும்? எந்த டிவி? சன் டிவி. ஓ சரி சரி. அப்போ திருப்பாச்சியில் உண்டோ படையப்பாயில் இருந்த ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். நானும் பாடு. தெரியாது. ஆட்டோக்காரன் 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 நாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயம் உள்ள ரேட்டுக்காரன் நல்லவனுக்கு கூட்டுக்காரன் அப்படி தானே? இதில் இந்த பால்காரன் பாக்கியலட்சுமி. ஓ பால்காரன் பாக்கியலட்சுமியா? அதுனா இந்த ஒருபடி தண்ணி இல்லை, ஒருபடி பாரில் இருபடி தண்ணி. சரி ஆட்டுக்கு பால் நீ கறப்பியலா? ஆட்டுப்பால் ஆட்டு கறப்போம். கறப்பியலா? என்ன விலை பால் விற்பியலா? வீட்டுக்கு சொந்த அவசியத்துக்கா? அப்படியா? எவ்வளோ கிட்டும் ஒரு நாள் பால்? ஒரு கிளாஸா? 250 மில்லி கிட்டும் அவ்வளோதான். ஆட்டுப்பால் பயங்கர விலை. ஒரு ஆள் 1 லிட்டர் பால் 400 ரூபா விற்காரு. அவருக்கு ஆடுண்டு 4 வீட்டில் கொடுப்பாரு. இது வந்து இந்த பசும் வீட்டில் பசும் பாரு வந்து பாக்கெட் பால். பசும் பாரு வந்து உடம்புக்கு நல்லது. ஆட்டம் பால் வந்து உடம்பு நல்லது இல்லையா? மருந்து கொடுக்கணும் இல்லையா? ஆட்டுப்பால் மருந்துக்கு நல்லது. இது மட்டும் பாக்கெட் வந்து இந்த கலப்படம் இல்லையா? என்னென்னு சேர்க்கணும்னு தெரியாது. இந்த பாக்கெட் பால் வந்த பிறகு குடிச்சா மக்களுக்கு இப்போ சோக்கடானது இல்லையா? கெமிக்கல் சேர்ந்து வர அன்னைக்குள்ள அது கெமிக்கல் சேர்ந்தா கிடாது இருக்குது இல்லையா? நம்ம நல்ல பாலுக்கு உடனே கெட்டு போகும் இல்லையா? கெமிக்கல் சேர்ந்தா கிடாது. சரி அப்போ நம்ம வந்தேன்டா பால்காரன் ஒரு பாட்டு பாடுவோமா? தெரியாதா? என்ன தெரியும் கொஞ்சம்? வந்தேன்டா பால்காரன் அது பாடுங்க. மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வருங்கூடு கண்ணதாசன் சொன்ன கதை. நிறைய பாட்டு உண்டு இல்லையா? எல்லாம் மறந்து போச்சு இல்லையா? அப்போ இனி பாட்டு புக்க வேண்டி படித்தான் என்ன? சரி அப்போ கதையை முடிப்போமா? அதை வேறு என்ன கதை உண்டா? நீ அங்கே நம்ம ஏரியாக்கு நீ எப்போ வருவீங்க? அங்கே உள்ள ஆளுகளெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கா? நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே வந்தேன். அப்போ என்னை விட்டு கேமரா இல்லை? இங்கே என் தங்கச்சி வீட்டு வந்து என்னை விட்டு கேமரா இல்லை. அந்த பக்கம் வந்தால் என்னை விட்டு வரணும் இல்லையா? அங்கே அந்த ரூட் வரல. ஓ வரல. எந்த ஒரு பக்கமா? ஏலா சைடா வந்தியா? ஏலா சைடு இந்த ஒரு லட்சம் இருக்குல்ல. ஓ அங்கே அந்த ரோடு வர இப்படி. ஓ அப்படி வந்தியா? மணிமேல தெரியுமா? ஓ அந்த ரோடு பாரு. சரி கோயில் திருவிழா கேமரா இல்லை இந்த தடவை பொங்கலுக்கு? காவு திருவிழாக்கு காவில் திருவிழா கேமரா இல்லை? ஓ நெட்டம்பாரா? ஓ அங்கே நான் வரதில்லையா? முன்னால வருவியா இல்லையா? அங்கே இருக்க நேரம் இப்போ மறந்தாச்சு. சாமியெல்லாம் மறந்தாச்சு இல்லையா? மறக்காது இல்லையா? ம் சரி. அந்த ஊரில் இந்த இடத்துக்கு ஒரு கல்யாணம் நடந்து. அப்படியா? சீட்டு காணுமே. ஓ சீட்டு உண்டு. இன்னைக்கு ஒரு கல்யாணம் உண்டு. ஓ கல்யாணத்துக்கு வந்தியலா? சீட்டு உண்டு. பார்த்தீங்களா? சீட்டுட்ட வரவே வரலையா? நான் போனேன் கல்யாணத்துக்கு. இன்னைக்கு இந்த மலைவளையில். ஓ ஓ சரி அப்போ கதை முடிப்பு மாற என்ன கதை உண்டா? உண்டா? அப்போ நந்திக்கு சமாளிச்சலாம் நம்ம இல்லை? பிரியாணியும் கோழி பிரியாணி அடித்து கலக்கலாம் இல்லையா? சரி அப்போ நான் கதையை முடிக்கட்டா? வேற என்ன கதை உண்டா? இப்படி டாட்டா சொல்லுங்க. இப்படி டாட்டா. ஓகே வெற்றி உண்டாகட்டும். ஆடு வளர்ப்பு சிறக்க வாழ்த்துக்கள். ஓகே ஓ அங்கே ஆளெல்லாம் சிரிச்சது. பில்லு கட்ட பிடிச்சானுமா? அவரா? அவர் கூட்டாளியா? அப்படியா?
சரி கதையை முடிக்க என்ன ஆ. இது டிவியில் பார்க்கலாம் என்ன உங்களா ஆ. இதை மாதிரி செல் இருக்கா இல்லையா சரி அப்போ கதை முடிக்கட்டா நம்ம பட்டன் சொல்லு. அப்போ இதை மாதிரி செல் வாங்கினேண்ணே வேண்டாம் வேண்டாம் நமக்கு இது அது மதி. பட்டன் செல்லில் படம் பார்க்க முடியாது பாட்டு உண்டு. ஓ பாட்டு உண்டு இல்லையா இந்த வந்துட்டு 200 300 போட்டு மெமரி கார்டு போட்டு ஆ. பாட்டு கேட்கலாங்க. ஓஹோ சரி சரி நான் 2 பாட்டம் பிடிச்சி வச்சுக்கேன். அப்படி என்னெல்லாம் பாட்டு சாமி பாட்டம் கிருஷ்ணன் பாட்டம். அப்படியா அப்போ பிடிச்சதில் ஒரு பாட்டு பாடுங்க அப்போ ரெண்டுலையும் உங்கள்கிட்ட பாட்டு பிடிச்ச இருக்கல பிடிச்சதில் ஒரு பாட்டு பாடுங்க பாடுங்க தலைவர நானும் பாடுங்க பாட்டில் சரி ஆகாது. நானும் பாடலாம்னு ஏன் பிடிச்சி வச்சிருக்க பாட்டு பாடாங்க என்ன ம் மான்குட்டி பாட்டு போகும். ஓ ஆ யாரே மறந்து போச்சு. பேர் மறந்து போச்சு. பேர் மறந்து போச்சா மறக்காதது பாடுங்க ஞாபகம் வச்சு பாருங்க சிங்கக்குட்டி. ஆ பாடுங்க ஆ சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு குறையும் இல்லை. சிங்கக்குட்டி பட்டி கிடக்கும் ஆண்டவர் தேடினா ஒரு குறையும் இல்லை இல்லையா ஆ அப்படி தானே வேற ஒன்றும் தெரியாது அதான் எனக்கு தெரியும். ஆ அது தெரியும் இல்லையா அப்போ அந்த பாடுங்க அவ்வளோதான். மட்டும் தானே சிங்கக்குட்டி பட்டினி கிடக்குமா ஆண்டவர் தேட குறை இல்லை அப்போ ஒரு உயிருள்ள ஜீவன் பட்டினி கிடக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்து ரசிச்சுக்கு நல்லா இருக்கு இல்லையா அது ஒரு உயிர் தான் அது இயேசுக பாட்டு. ஏசுக பாட்டா அது இயேசு. அப்போ சிங்கக்குட்டி பட்டினி கிடக்கிற நேரத்தில் ஆண்டவர் தேட ஒரு குறையும் இல்லையா ஒரு உயிர் பட்டினி கிடக்கிற நேரம் நம்ம ஆண்டவர் தேடுறது அந்த உயிருக்கு ஆகாரம் கொடுக்கணும் சிங்கக்குட்டிக்கு அது இயேசுக பாட்டு. யாருக்கு பாட்டாக இருந்தாலும் சரி தான். இன்னொன்று தெரியுமா தெரியாது இந்த ஆடம் இந்த பிறந்த 10 நிமிஷம்ல ஓடி விளையாடி தெரியாது தெரியுமா ஆ அந்த இயேசுக பெரம்ப வந்து காட்டி கொடுத்தாரு. எப்படி இயேசுக பெரம்ப ஒழிச்சு வைப்பீங்களா பரம இயேசுக பெரம்ப எடுத்து ஒழிச்சு வைப்பீங்களா இந்த பெரம்ப ஒழிச்சு வைப்பீங்களா இயேசு பெரம்புண்டா பெரம்பு கம்பவுண்டு என்னது அடிச்சக்கா ஊனாக்கு ஓ எலும்பாக்கு ஊனி எலும்புக்கா அந்த பெரம்பை எடுத்து காட்டி கொடுத்ததாகவும் அது அந்த ஆடமாடும். அப்படியா பெரம்பை காட்டி கொடுத்ததா அப்போ அவருக்கு பெரம்பை காட்டி கொடுத்ததுனால ஓடி சாடி வரும் இல்லையா அதான் பிறந்த 5 நிமிஷம்ல அது ஓடி சாடி வரும் இல்லையா இப்போ மனுஷன் கடையில் கிடைக்கிது ஏன்னாகும் பிறந்த உடனே அது ஏன் அது மனுஷன் பல தவறு செய்யும். ஓ மனுஷன் பல தவறு செய்வான் ஆடும் மாடும் அப்படி தவறு செய்யாது அதனால ஆகும் அப்படி இல்லையா ஆண்டவர் அதுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு அப்போ நம்ம தவறு பண்ணதுனால நம்ம பிறக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் கொஞ்ச நாளத்தையும் நடக்காது இல்லை கஷ்டமாக நடக்கும் ஆட்டுக்குட்டி எப்படி ஓடிடும் தெரியும் இல்லையா நல்ல கதையெல்லாம் தெரியுது உங்களுக்கு ம் சரி கதையை முடிச்சட்டா ஓகே மகிழ்ச்சி ஓகே